கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வந்து எதிர்க்கட்சி தலைவராக இருக்க போகிறது அவர் எப்போயுமே நிதானமாக அமைதியாக நேர்மையாக இருக்கக்கூடியவர். எங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அவர் ஒரு விஷயத்தில் ட்ரிகர் ஆகி அவர் சீண்டப்பட்டு அவர் எவ்வளோ கோவப்பட்டார்னு எல்லாருக்கும் எல்லா விஷயத்திற்கும் ஒரு ட்ரிகரிங் பாயிண்ட் இருக்கு. ஏன்னா எல்லா விஷயத்துக்கும் ஒரு ட்ரிகரிங் பாயிண்ட் இருக்கு. எந்த விஷயம் வந்து அதை ட்ரிகர் பண்ணி அதை பேச வைக்கிறதுன்னு இருக்கு. முரசொலி ட்ரஸ்ட் ஒரு தனி நபருக்குரியது, ஒரு தனி குடும்பத்திற்குரியது. அந்த முரசொலி ட்ரஸ்டில் இருப்பவர்கள் அதை வாடகைக்கு விட்டு வருமானத்தில் பிழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர் அவர்கள், நம்முடைய சகோதரி பேசுங்க. அக்கா அவர்களுக்கு எல்லாருக்கும் சேர்த்து என்னன்னா எல்லா விஷயத்திற்கும் ஒரு ட்ரிகரிங் பாயிண்ட் இருக்கு. ஏன்னா எல்லா விஷயத்துக்கும் ஒரு ட்ரிகரிங் பாயிண்ட் இருக்கு. எந்த விஷயம் வந்து அதை ட்ரிகர் பண்ணி அதை பேச வைக்கிறதுன்னு இருக்கு. இப்போ மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் பேசிட்டு இருக்க சொன்னார், அதாவது அறிவாலயத்தை வெள்ளை அடிக்கணும், வாடகைக்கணும்னு. இது நான் வந்து வெளியில பொதுவாக ஒரு மேடையில் பேசிய விஷயம். அதை வந்து இங்கே வந்து அவர் வந்து குறிப்பிடும் பொழுது அதற்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் நாங்கள் இருக்கிறோம். ஏன்னா இங்கே வந்து அதை நாங்கள் என்ன சொன்ன வெளியில பொதுக்கூட்டத்தில் பேசும் பொழுது முரசொலி ட்ரஸ்ட் ஒரு தனி நபருக்குரியது, ஒரு தனி குடும்பத்திற்குரியது. அந்த முரசொலி ட்ரஸ்டில் இருப்பவர்கள் அதை வாடகைக்கு விட்டு வருமானத்தில் பிழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு வெளியில பேசினது அவர் இங்கே குறிப்பிடும் பொழுது அதற்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அந்த மாதிரி வார்த்தைகளை அவர் தவிர்த்துக்கிட்டால் கண்டிப்பாக இது மாதிரியான வாக்குவாதம் வராது. அக்கா அவர்களுக்கு ஒரு பணிவான விஷயம் என்னன்னா, கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வந்து எதிர்க்கட்சி தலைவராக இருக்க போகிறது அவர் எப்போயுமே நிதானமாக அமைதியாக நேர்மையாக இருக்கக்கூடியவர். எங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அவர் ஒரு விஷயத்தில் ட்ரிகர் ஆகி அவர் சீண்டப்பட்டு அவர் எவ்வளோ கோவப்பட்டார்னு எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா அவையில் எதை பேசினால் அவர்கள் சீண்டுவார்களோ அது மாதிரி விஷயங்களை பேசும் பொழுது அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். இப்போ தேவையில்லாமல் அவர் பேசுகிறப்ப அது கட்டாயத்தில் இருக்கும். ஏன்னால் அமைதியாக இருந்த கேப்டன் அவர்கள் கோவப்பட்டு அவர் வந்து எந்திரிச்சு நின்று அவர் அன்னைக்கு பேசினதை அன்னைக்கு இருக்கிற உலகமே பார்த்துச்சு. ஏன் அவரை வந்து சாதாரணமாக பேசலை, அன்னைக்கு யாரோ சீண்டும் ஒரு வார்த்தைகளை அவர் குறித்து பேசும் பொழுது அவரையும் மீறி அவர் கோவப்பட்டார். ஏன்னா எப்பயுமே ஒரு லிமிட்டோடு என்ன பேசணும் அது பேசாமல் இன்னைக்கு வந்து அறிவாலயத்தை வாடகைக்கு வருகிறார்கள் நாங்கள் அதெல்லாம் வந்து நான் வெளியில் பேசின விஷயம், பொதுக்கூட்டத்தில் பேசின விஷயம். பொதுக்கூட்டத்தில் முரசொலி ட்ரஸ்ட் யாருடையது, முரசொலி ட்ரஸ்ட் ஒரு குடும்பத்துடையது, இதெல்லாம் பொதுக்கூட்டத்தில் பேசினது. அதை பேசும் பொழுது நானும் இங்கே வந்து அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கும். அது பதில் சொல்லும் பட்சம் இது வேற திசையை நோக்கி போகிறது. மானிய கோரிக்கை சம்பந்தமாக விவாதிப்போம் என்பதை கேட்டுக்கொண்டு திசை மாற்றுவது இப்போ அவங்களுக்கு பதில் இல்லை என்றுக்காக திசை மாற்ற நினைக்கலாம். அதெல்லாம் திசை மாற்றுக்கில்லை. நாங்கள் ஆக்கப்பூர்வமாக என்ன சொல்லணுமோ அதை ஆக்கப்பூர்வமாக சொல்ல ஆசைப்படுகிறோம். அதனால தான் நீங்கள் அறிவிப்புகளை நீங்கள் முதல்ல சொல்லுனீங்க. அறிவிப்புகளை சொன்ன பிறகு ஆக்கப்பூர்வமான விவாதத்துக்கு போகணும். ஏன்னா அதனால அறிவிப்புகளை முன்னாடி சொல்லுனீங்க. ஸோ அதனால ஆக்கப்பூர்வ விவாதத்துக்குள்ள செல்ல விரும்புகிறோம். எதற்கும் யாருக்கும் விஜய் தாமு அவர்கள் பேசுங்க.